அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான ஒரு வழக்கு. அதாவது இது வழக்குன்னு சொல்கிறதோட இது ஒரு விபத்தா இல்லை கொலையா இல்லை என்ன நடந்தது அப்படின்ற தீர்ப்புக்கு நம்ம வர முடியாத அளவுக்கு ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. மறுபடியும் இந்த காணொளியானது எந்த விதமான தீர்ப்போ அல்லது தீர்வோ சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. நடந்த விஷயங்கள் என்ன என்ன அப்படின்றத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சின்ன ஒரு காணொளி. ஒரு 20 வயது மதிக்கத்தக்க நபர், அதாவது ஒரு இளைஞன் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், சீமை ராஜா அப்படின்ற பேரில். அதாவது இந்த சீமை ராஜா அப்படின்றது ஒரு பிரபலமான ஒரு நபர். அதாவது இந்த ரவுடித்தனம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மிகவும் பேர் பெற்ற நபர். பல குற்ற வழக்குகள் இவர் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சீமை ராஜா அப்படின்ற இந்த இளைஞனுடைய சம்பவம் தான் இது. மேலூர், மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் பைபாஸில் ஞாயிற்றுக்கிழமை சுமார் 3 மணி அளவு ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்தில் வண்டியை ஓட்டிகிட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமை ராஜா அப்படின்ற நபர். இவருடைய சொந்த ஊர் திருப்புவனம். இவருக்கு பின்னாடி கமுதியை சேர்ந்த சூர்யா அப்படின்ற 21 வயது உள்ள இளைஞர் 2 பேரும் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த இடத்துல 3 மணிக்கு இவங்க பைபாஸில் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போலீஸ் பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ் நடத்திய விசாரணையில் போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் புதுக்கோட்டையில் ஒரு துணிக்கடை மற்றும் ஒரு வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு திருப்பி வரும்போது இந்த விபத்தானது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் சொல்லுது. ஆனால் இந்த விஷயத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய குடும்பத்தினர், அதாவது சீமை ராஜாவுடைய குடும்பத்தினர், இது திட்டமிட்டு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அவங்க எந்த விதமான தவறும் செய்யலை. அவங்க தவறு செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு இடத்துல இந்த விபத்தானது சந்தேகத்திற்குரிய இடமாக இருக்குது. அதனால் நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஜிஹெச்சில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஆனால் இறுதியில் என்ன நடக்குது, என்ன தீர்வு, எதனால் நடந்தது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி போலீஸ் தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இதுதான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க கிட்ட அவங்க பேரண்ட்ஸும் அவங்களுடைய குடும்பத்தாரும் கேட்குறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட இன்னொரு நபர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கார் இல்லையா, சூர்யா, கமுதியை சேர்ந்தவர், அவர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அவங்கக்கிட்ட பேச முடியாதுன்னு ஆரம்பத்தில் மறுக்கப்பட்டாலும் மீண்டும் அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் இதுதான் வழக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தோர்வையில் கொண்டு செல்லப்படுது. குடும்பத்தினர் அவங்க இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இதற்கு இடையில் அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய நண்பர்கள் பல பேர் இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாமல், அது மட்டும் இல்லாமல் இது எதனால் நடந்தது, விபத்தா என்னன்றதே தெரியாமல் மிகவும் குழம்பி போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய தரப்பில் இது விபத்து அல்ல அப்படின்ற காரணம் மட்டும் சொல்லப்படுது. ஆனால் எதுவாக இருந்தாலும், அவருடைய குற்றப்பின்னணி என்னவாக இருந்தாலும், ஒரு 20 வயது இளைஞனுக்கு என்ன நடந்தது அப்படின்றது ஒன்று தெரியலை. ரெண்டாவது, அவர் சம்பந்தப்பட்ட 15 வயதுலேருந்து அவருக்கு குற்ற பத்திரிகை தாக்கல் செய்கிற அளவுக்கு அவருடைய வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய பட்டாளமானது பல நபர்களை கொண்டது. இன்ஸ்டாகிராம் ஃபேன்ஸு, செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரியான பல விஷயங்கள் அவருக்கு இருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் இன்று இளைய தலைமுறை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற கேள்வியானது எழுப்பப்படுது. அதாவது 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே பல குற்றங்கள் செய்யக்கூடிய அளவுக்கான வயதும் இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் சொல்லப்போனால் நம்ம காலேஜ் படிக்கிற வயசு, கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு தேடுற வயசுன்னு சொல்லலாம், இல்லை பட்ட மேற்படிப்பு அந்த மாதிரி போகிறதுக்கு என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய வயசில் தன்னுடைய வாழ்க்கை என்ன எதை நோக்கி செல்லுது அப்படின்னே தெரியாமல் இளைஞர்கள் இந்த உலகத்தில் சிக்கி தவிக்கிறது அப்படின்றது மிகவும் மோசமான மற்றும் கஷ்டப்படக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போது இந்த மரணம் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பல சம்பவங்கள், என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய பல சம்பவங்கள், இளைஞர்களை பார்த்து நான் யோசிக்கும்போது என்ன தான் நடந்துகிட்ருக்கு, எதை நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம், அதை ஒரு செகண்ட் ஆழ்ந்து கவனித்தாலே அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் நல்ல வழியில் பொறுமையாக நம்ம செயல்படும் போது பல விஷயங்கள் நம்மளுக்கு லேசாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விபத்துகளோ இல்லை கொலையா இல்லை என்ன நடந்ததுன்னே தெரியாத பல மர்மமான மரணங்களையும் நாம் தவிர்க்கலாம். இந்த மாதிரியான க்ரைம் ஸ்டோரிஸ், இந்த மாதிரியான செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.